பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுட்டோம். நீக்கியவர்கள் நீக்கியபடியே இருக்கட்டும். அவர்களை கட்சியில் மீண்டும் இணைப்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. இனியும் சரி, எந்த காலத்திலும் அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஒற்றை கருத்தாக இருக்கிறது. அவருடைய இந்த ஒற்றை கருத்து ஒரு தெளிவான முடிவை கொடுக்கிறதா, இல்லை குழப்பமான முடிவுக்கு ஆளாகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே வேளையில் பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் கட்சியில் சேர்க்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய பிரிவை, அதாவது அதிமுகவிலிருந்து மாற்று கட்சிக்கு வேற கட்சிக்கு போய் இணையக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அதை எப்படி சரி செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற கேள்வி தான் தற்போது அதிக அளவில் எழும்புகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய உண்மை தொண்டர்கள், எம்ஜிஆர் அவர்கள் வழியில் வந்தவங்க, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியில் வந்த தொண்டர்கள் ஒருபோதும் அதிமுகவை விட்டு மாற்று கட்சிக்கு வேறு கட்சிக்கு போக வாய்ப்பே இல்லை.